Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities exercise 7.1 question number 1. Question பாத்தீங்கன்னா find the ratio of the following. Just ratio மட்டும் தான் find out பண்ண சொல்லிருக்காங்க. Okay. So first problemல வந்து speed of a cycle 15 km per hour to the speed of a scooter 30 km per hour. இது ரெண்டுத்துக்கும் ratio. Ratioனா just division போட்டு find out பண்ண வேண்டியதுதான். ஓகே ஸோ ஆனால் வந்து நம்ம எப்போவுமே ஒரு ரேஷியோ போடுறோம்னா ரெண்டுத்துக்கோட யூனிட் வந்து சேமாக இருக்கணும். யூனிட் சேமாக இல்லைன்னா சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. ஓகே ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ரேஷியோ அப்படியே கொடுத்துருக்கத வச்சு அப்படியே எழுதிடலாம். ஓகே ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எதுக்கு ரேஷியோ? ஸ்பீட் ஆஃப் அ சைக்கிள் டு த ஸ்பீட் ஆஃப் அ ஸ்கூட்டர். Speed of a scooter. Speed of a cycle வந்து என்னது 15 km per hour. Speed of the scooter வந்து 30 km per hour. So just divide பண்ணாலே போதும், நம்மளுக்கு ratio கிடைச்சிரும். So என்ன tables apply பண்ணலாம்? Simplify பண்ணா 5 tables apply பண்ணலாம். 5 3s are 15, 5 6 are 30. So again இதை simplify பண்ண முடியும் 3 tablesல. So 3 1s are 3, 3 2s are 6. அப்போ 1/2 இருக்கு. ரேஷியோன்றதுனால நம்ம எப்படி எழுதுவோம்? 1:2 அப்படின்னு எழுதுவோம். ரைட்? ஸோ கம்மிங் டு த செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்ல இருக்கு, 1 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகே ஸோ மீட்டர்ன்றது ஸ்மால் குவான்டிட்டி, அதை அப்படியே வச்சுக்கோங்க. எப்பவுமே பிகர் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பிகர் யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்மால் யூனிட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ ரெண்டுமே முதல்ல சேமா இல்லாததுனால நம்ம வந்து சேமா இருக்க மாதிரி யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே ஸோ மீட்டரை கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெசிமல் பாயிண்ட்லலாம் போடுற மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதில் கிலோமீட்டரை ஈஸியாக மீட்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே ஸோ நம்மளுக்கு இன்டீஜர்ஸில் வரப்போகுது வேல்யூஸ், அதுதான் ரீசன். ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர்ஸ். ஓகே ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ என்னது? 10 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 இன்டூ 10 போடணும். ஓகே ஸோ 1000 இன்டூ 10 என்ன? 10,000 மீட்டர்ஸ். ஓகே ஸோ அப்போ 10 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர்ஸ். ஸோ செகண்ட் டேர்மையும் மீட்டரா கன்வெர்ட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நம்ம ரேஷியோக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது 5 மீட்டர் டு 10 கிலோமீட்டர், இதோட ரேஷியோ என்ன? 5 மீட்டர்னா 5 அப்படியே தான் எழுதிப்போம். கரெக்டா? ஏன்னா மீட்டருக்கு தான் கன்வெர்ட் பண்றோம். 10 கிலோமீட்டரை எத்தனை மீட்டர்ஸா எழுதலாம்? 10,000 மீட்டர்ஸா எழுதலாம். ரைட்? ஸோ 5/10,000. ஸோ 5/10,000 சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 1s are 5, 5 2s are 10. எண்ட்ல ஒரு 3 zeros இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ 1/2000. 1/2000 அப்படின்றத ரேஷியோன்றதுனால 1:2000 எழுதிக்கலாம். ஓகே அகைன் கம்மிங் டு த தேர்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இங்கே பைசே இருக்கு, இங்கே ருபீஸ் இருக்கு. ஓகே ஸோ பைசே வந்து ஸ்மால் குவான்டிட்டி, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ருபீஸை வந்து பைசாவை கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ பைசே அப்படியே வச்சுக்கலாம், ருபீஸை தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ 1 rupees இஸ் ஈக்குவல் டு 100 பைசே. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது 5 rupeesக்கு. 5 rupees அப்படின்னா 5 into 100 which is nothing but 500 paise. Okay so இப்போ questionல வந்து 50 paise to rupees 5 கேட்டிருக்காங்க. 50 paise to rupees 5 என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே so 50 paise 50 பைசேன்றதுனால 50 அதை அப்படியே வச்சுக்கலாம். ருபீஸ் 5 நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? 500 பைசாவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து 500 ஆயிரும். ஓகே ஸோ இங்கே வந்து 0 0 கட் ஆயிரும். 5 1s are 5. ஓகே இங்கே ஒரு 0 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அப்போ 1/10 which is equal to 1:10. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் C. Thank you. Thanks for watching.